நான் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நான் தான் அந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டோம். சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்க நண்பர்கள் மூலியமா ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, என்ன தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நாங்க தான் அடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்க தான் முதல்ல அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லல. எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு. அங்க ஊர்க்காரங்களும் தெரியும். ஊர்க்காரங்கிட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாராம், அடிச்சு கொண்டு வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினைச்சுதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது விசாரணையில தெரிஞ்சிடும், யாரு என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பா உறுதியா இருக்கும் அதுல. ஆனா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான் தான் பண்ணுனேன்னு ஒரு நான் பூசாம, இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனா நான் என்னையும் அவனை இந்த இதுல சம்மந்தப்படுத்துன்ற வகையில பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு இந்த 2 நாளா. அவன் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகுறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரிச்சு பார்த்துக்கங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன், அங்கே சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஆனால் கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னைய பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம். குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மனசு வெளியில் சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க? எந்த லிங்க்ல உங்களை அவங்க கொண்டு வந்தாங்க? அது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் அந்த பேட்டி சொல்றேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இது கேட்கணும், அதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கும் தெரியும், இங்கிருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, உண்மைனா நீங்க கேட்டுக்கங்கன்னு சொல்லியாச்சு. பர்டிகுலரா அந்த காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்க, அதுக்குதான். ஆமா, அதுவும் உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க. அதுல பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்களா, சொன்னவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா நீங்க அவரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்டரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்டரி, யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணுங்க. என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க. சொல்ல விரும்பல, என்ன சொன்னாங்க? நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே வீடியோ எடுப்பீங்களா? இல்ல அதான் அது தெரியும். நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. யார் அந்த பையனை ஸ்டேஷன் கூட்டு வந்தான்னு கேட்டாங்க. கூட பணிபுரிஞ்ச பையன், அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல. அந்த அம்மா போக முடியுதுன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு, அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன்னு அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாமல் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார்ன்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா. பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காவல்துறை தரப்பு வந்து ஏதாவது இல்ல பேசப்பட்டது? யாரும் கால் பண்ணல. இல்ல யாரும் பண்ணல, யாரும் கால் பண்ணல, கேட்கல. நேத்து நைட் அவர் நேரடியா மிரட்டல சார். நேரடியா யாரும் மிரட்டல. சொல்லி விடுவாங்கள, பார்த்துருக்க சொல்லுங்க அந்த மாதிரி. எங்க ஃபேமிலி உங்கள ஒரு ரிப்போர்ட்டரே இப்ப சொன்னார், பேர் சொல்ல விரும்பல, அவருக்கே தெரியும். 4-5 பேர் அன்னைக்கு கூட இருந்தாங்க ஆபீஸ்ல. அவங்கள்டே சொன்னேன், அவங்கள்ட்ட நேரடியா தான் பேசினேன். என்ன யாரு சார் சொன்னாங்கன்னு, நான் சொல்றேன் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா எனக்கே அப்படி இருக்குன்னா, அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். ஃபர்ஸ்ட் நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். முன்னாடி இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வேணும். என்னைய பத்தி நான் கவலைப்படல சார். எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல எனக்கு தேவையில்லை. அந்த பசங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு. அவங்க நம்பி வந்துட்டாங்க. அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள சொல்லியிருக்கான், நாங்களும் சொல்லியிருக்கோம். அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் நானும் தான். என்னால தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமா. ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை, நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் இங்க மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க. அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்ப நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றதான் இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்கிற முடியல. அத ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா? 30 செகண்டுக்கு மேல என்னென்ன நடக்கல? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப, ஏன்னா உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ்ல, அந்த பக்கம் பின்னாடி வாசல் வழியா. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் கூப்பிட்டு அதெல்லாம் நடந்தது அவங்களுக்கு தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாரும் தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரும் எல்லாமே. நீதி மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில விசாரணை ஒரு சப்மிட் பண்ண வருகிறேன். நேற்று இரவு வந்து சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்துருக்குறாங்க. மிக மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும்? கொடுத்த 1ஆம் தேதி வந்து 3 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே தெரியும். சரி, இது சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை சொல்லியிருக்கோம். ஐயா வந்து என்கொயரி ஆபீசர் தான். ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல. பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்துல கோர்ட் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் போறீங்க. எஸ், கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்குறாங்க, நாங்க உறுதியா நம்புறோம். கொடுக்காம பட்சத்துக்கு நீங்க கோட்டை நாடு நாளைக்கு நாங்க கண்டிப்பா சார் எல்லா சாட்சிகளும் போடணும் சார். சார் எல்லாருமே வந்து அக்யூஸ்ட் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? ஸ்பெஷல் டீம்ன்றதோட உங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு, நிறைய விஷயங்கள். அதனால ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது அவங்களுக்கு. இந்த கார் வந்து நம்மள அடிச்சிருமோ அப்படின்னு. நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி விசாரணைக்கு வந்திருக்க, என்கொயரி முடிச்சுட்டு நாங்க அவங்க என்ன மாதிரி இல்ல நீங்க தான் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். இவர் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம். சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதா அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்துல பரவுட்டாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத விசாரணையில நான் சொல்றேன். அஜித்குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜென்யூனா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4 சாட்சி விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்பயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு.
அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ மற்ற சாட்சியினருக்கோ உயிருக்கு ஆபத்து இருக்குன்றதானே நீங்க நினைக்கிறீங்க? உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பயப்படுறீங்களா? நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னைய பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் குடும்பத்தினரும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு. அதான் அந்த என்னைய மட்டும் இல்ல, அந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கார்த்திக் ராஜா விசஸ் ஹோம் செக்ரட்டரி அப்படின்ற வழக்கில் 1/7/2025 அன்னைக்கு மாண்புமைந்த நமது மதுரை உயர்நீதிமன்றம் சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால நான் சாட்சி வந்து மனுவும் அனுப்பியிருக்கிறாரு. இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இனிமேல் எடுப்பாங்கன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆயுதமேந்திய சிவகங்கை மாவட்டம் அல்லாத காவலர்கள், ஆயுதமேந்திய காவலர்கள் மடப்புறம் முழுக்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்குறோம். ஏன்னா சாட்சிகள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாங்க இல்லையா. சிவகங்கை மாவட்டம் அல்லாத பிற மாவட்டத்தை சேர்ந்த காவலர்கள் வந்து இங்கே பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோம். இந்த வீட்டு வாசல்லையும் பாதுகாப்பு போடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க? மனு வந்து டிஜிபி கொடுத்துருக்கோங்க. நேற்று இரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த மனுவிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். ஹிஸ்ட்ரி சீட்டரோட லிங்க்கில் இருக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்றது சாட்சி வந்து வாயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சாட்சிகள் வந்து சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி சீட்டரோட இவங்க வந்து நேரடியாக தொடர்பில் இருக்கிறாங்க. இவங்க வந்து மிரட்டி பணிய வைக்கிற நிலைமையில் ஹிஸ்ட்ரி சீட்டரை வச்சுருக்கிறாங்க. வேணுன்ற வேலைகளை செய்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி சீட்டரை தன்னோட ஒரு தனி வேலையாட்களாகவே வச்சுருக்கிறாங்கன்றத சாட்சிகள் வாயிலாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதனால் வந்து இவங்க மூலமாக மட்டும் இல்லாமல் ரவுடிகள் மூலமாகவும் இவங்களுக்கு அச்சுறுத்தல் வரலாம். அதை வரக்கூடியதை தடுக்கணும், முன்கூட்டியே தடுக்கணும். நடந்த பின்னாடி நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா. அதில் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறோம். உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நடவடிக்கைகள்னா என்ன அர்த்தம்? 28ஆம் தேதி அடிச்சிட்டு இருக்கும் போதே காலையில் ராஜா மிரட்டினதை சாட்சி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடிச்சிட்டு இருக்கும் போதே சொல்லியிருக்கிறாங்க. அடிக்காதீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, சார் ஏன் சார் அடிக்கிறீங்க அப்படின்னு. உடனே அக்யூஸ்டா சேர்க்கவான்னு கேட்க மாட்டாங்களா? சில பேர் வந்து சக்தீஸ்வரன் என்ன சொல்கிறாருங்கன்னா, சில பேர் வந்து என்னை பற்றி இதனால சாட்சி நான் சரியாக சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினால என்னை பற்றி தவறான தகவல் வெளியில் பரப்புகிறாங்க. சார் தெளிவாக இருக்குது சார், யார் வந்து சிசிடிவியில் வந்தாங்க போனாங்கன்ற விவரம் தெளிவாக இருக்குது. அதனால் எதையும் யாராலையும் மறைக்க முடியாது. இனிமேல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க சார்.